Hello everybody, welcome to the session. In the session la nama paaka poradhu how to teach children to handle the failure. So ஒரு failure வரும்பொழுது எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது அந்த குழந்தைங்களுக்கு தெரியும் பொழுது அவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஒரு ஃபீலிங்கோ இல்லை அதோடு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரியான எண்ணங்களோ உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நார்மலைசிங் த ஃபெயிலியர், விச் மீன்ஸ் நம்ம எப்படி நார்மலைஸ் பண்ண முடியும்? நம்மளுடைய லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நம்மளே வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு தாண்டி தான் நம்ம இந்த லெவலுக்கு வந்திருக்கோம் அப்படின்றத குழந்தைங்க கிட்ட நம்மளுடைய ஓன் ஸ்டோரிஸை ஷேர் பண்ணும்பொழுது அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். நம்பர் 2, ரீஃப்ரேமிங் த வேர்ட் ஃபெயில். ஸோ ஃபெயில் அப்படின்ற விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதோடு எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நம்மளால் நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படுத்திடும் இல்லையா? ஸோ அப்போது அந்த வேர்ட் ஃபெயில் அப்படின்ற விஷயத்தையே நம்ம வந்து ரீஃப்ரேம் பண்ணலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். ஸோ அது ஒரு லேர்னிங்கில் இருக்கக்கூடிய முதல் அட்டெம்ப்ட், அதாவது முதல் படி. ஃபெயிலியர் இஸ் தி ஸ்டெப்பிங் ஸ்டோன். ஸோ அது வந்துட்டு நம்ம எந்த விதத்துலையும் நம்மளுடைய கோலை ரீச் பண்ணுறதுலேருந்து பாதிக்கவே பாதிக்காது அப்படின்றத அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் எங்கே வைக்கணும்? குழந்தைங்களுடைய எஃபர்ட்ஸில் நம்மளுடைய ஃபோக்கஸை வைக்கணுமா, இல்லை அவங்களுடைய அவுட்கமில் நம்மளுடைய ஃபோக்கஸை வைக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்கமில் நம்ம ஃபோக்கஸை வைக்கும் பொழுது குழந்தைங்க மேலே அதிகமான ஸ்ட்ரெஸ் விழும். பிகாஸ் அவங்க வின் பண்ணலாம் இல்லை லூஸ் பண்ணலாம், ரெண்டு சான்சஸுமே இருக்குது. பட் நம்ம அவங்களுடைய எஃபர்ட்ஸை வந்து நம்ம ப்ரைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைங்க ஒரு விஷயத்தில் ஃபெயில் ஆனாலும் இன்னொரு விஷயத்தில் கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ் ஆகுவாங்க. பிகாஸ் அந்த குழந்தைங்களுடைய எஃபர்ட்ஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதை ப்ரைஸ் பண்ணும்பொழுது அந்த குழந்தைங்களுடைய டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் இது எல்லாத்தையுமே தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்றத அந்த குழந்தைங்க கற்றுப்பாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நம்ம க்ரோத் மைண்ட் செட்டை நம்ம என்கரேஜ் பண்ணணும். க்ரோத் மைண்ட் செட் அப்படின்னா என்ன? நிறைய விஷயங்கள் நம்ம டே டு டே லைஃப்பில் செஞ்சிட்ருப்போம். பட் சில விஷயங்களை வந்து நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும், சில விஷயங்களை நம்மளால் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த விஷயத்தை என்னால் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல, ஆனால் இதுக்கப்புறமும் என்னால் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் என்னால் இதை நல்லாவும் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டை டெவலப் பண்ணுறது. என்னால் எப்போவுமே செய்ய முடியாதுன்றதுலேருந்து குழந்தைங்களை இப்போ தான் என்னால் இதை செய்ய முடியல, பட் ஆனால் என்னால் இன் ஃப்யூச்சர் இதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு க்ரோத் மைண்ட் செட்டை நம்ம டெவலப் பண்ணி கொண்டு வரணும். நெக்ஸ்ட் திங் இஸ் கிரியேட்டிங் அ ஸ்பேஸ் விச் இஸ் வெரி சேஃப் ஃபார் தெம் டு லேர்ன் ஃப்ரம் தேர் மிஸ்டேக்ஸ். இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணுறதோ இல்லை அதனுடைய விளைவுகளை பற்றி பயந்து அந்த குழந்தைங்கள பனிஷ் பண்ணுறதோ இல்லாமல் அவங்களுக்கு சில புது புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு சேஃபான ஒரு சிச்சுவேஷனில் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலி ஆஸ்கிங் தி ரிஃப்ளெக்டிவ் கொஸ்டின்ஸ். அப்படின்னா என்ன? இந்த ரிஃப்ளெக்டிவ் கொஸ்டின்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, குழந்தை ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஸோ இம்மீடியட்லி அதுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்கள பனிஷ் பண்ணுறதோ இல்லை திட்டுறதோ, ஸ்கோல்டிங், பீட்டிங் இது எதுவுமே இல்லாமல் ஒன் திங் வில் ஹெல்ப் த சைல்ட் டு எம்பவர் தெம்செல்ஸ். அவங்களே வந்து யோசிக்க வைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இதுலேருந்து நீ என்ன கற்றுக்கிட்ட, இந்த மிஸ்டேக்லேருந்து நீ என்ன விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கிட்ட, இதுக்கப்புறம் இந்த விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியும். இந்த மாதிரி ரிஃப்ளெக்டிவ் கொஸ்டின்ஸை கேட்குறது மூலமாக அந்த குழந்தைங்க மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ ஆல்வேஸ் சப்போர்ட் யுவர் சில்ட்ரன் அண்ட் கைட் தெம் ஸோ தட் ஒரு ஹாப்பி லைஃப்பை, ஹாப்பி சைல்ட்ஹுட்டை அவங்களுக்கு கொடுக்க முடியும். தேங்க்யூ.